பல் யுசல்லியா ஹீன யன்தபிஹுலஹா, உணர்ந்த உடனே என்ன செய்யட்டும், அவர் தொழட்டும் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதோட ரசூலாக முடிச்சிருந்தா உணர்ற நேரமெல்லாம் நாங்க தொழுதுட்டு இருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கடா, ஃபைதா கானல் கது, அடுத்த நாள் ஆகிவிட்டால், அடுத்த நாள் ஆகுது, அடுத்த நாள்ல எப்படி நடந்து கொள்ளணும்டா, பல் யுசல்லியா இந்த வக்தியா, பாங்கு சொன்னவுடன் தொழட்டும், டைமுக்கு தொழட்டும். ஒரு நாள் பிழை விட்டு மிஸ் ஆகி உணர்ந்தோடனே தொழட்டும், அடுத்த நாள் உரிய நேரத்துக்கு அவர் தொழட்டும். அப்படி சொல்றாங்க. இதையே பொது சட்டமாக்கி விட கூடாது என்றாங்க. இதையே பொது சட்டமாக்கி 11 மணிக்கு சுபஹ் ஆக்கிட கூடாது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹோட 2 ரக்காத் மிஸ் ஆகினா சுபஹுக்கு பின்னால தொழுங்க என்று சொன்னதை என்ன செய்யக்கூடாது, சுபஹுக்கு பின்னால 2 ரக்காத் இருக்கிற மாதிரி ஆக்கி விட கூடாது. கடைசியில சுபஹுக்கு எல்லாரும் முன்னால 2 ரக்காத் மிஸ் ஆக, எல்லாரும் சுபஹ் பின்னாலே 2 ரக்காத் தொழ, அது ஒரு 50 வருஷமாக பின்னால சுபஹுக்கு பின்னால 2 ரக்காத் என்ற ஒரு சுன்னத் அது மாற, இன்னொரு ஆள் ஹதீஸை காட்டி முன்னாலதான் 2 ரக்காத்துக்கு பின்னால இல்லைன்னு சொல்ல, அதை மறுக்கிறதுக்கு ஒரு இன்னொரு குரூப் பெரிய போராட்டமா பேசிடும். இப்படித்தான் மாறுறதெல்லாம், முன்னுக்கு கீரை பின்னுக்கு ஆகிறது, பின்னுக்கு கீரை முன்னுக்கு ஆகிறது. அதுக்கு ஒரு சமூக காரணி இருந்திக்கும். நாளைக்கு அந்த காரணி தெரியாம பேத்துரும், அது பொது சட்டமா பேத்துரும். அது போலதான் இதுவும் மிஸ் ஆகி 9 மணிக்கே தொழுதா இன்றைக்கு உணர்ந்துட்டு இருக்கிறோம், நாளைக்கு படிக்காத ஒரு சமுதாயம் வரும், இதை மறந்துடும், 9 மணிக்கும் சுபஹ் தொழலாம் சட்டத்தை வழங்கிக் கொள்வாங்க. அப்ப இது ஒரு பொதுவான விஷயம் இல்ல, அந்த காரணம் ஏற்பட்ட மனிதருக்கு மட்டும் உரிய விஷயம், அந்த நேரத்துக்கு மட்டும் உரிய விஷயம். மறுநாள் என்ன செய்யட்டும், பல் யுசல்லியா இந்த வக்திஹா, பல் யுசல்லியா மினல் கதி இந்த வக்திஹா, அடுத்த நாள் உரிய நேரத்துக்கு தொழட்டும் என்றாங்க. அப்ப இரண்டாவது விஷயம் நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும், ஏதோ ஒரு நியாயமான காரணமாக எங்களுக்கு தொழ கிடைக்கவில்லை என்றால் 11 மணியாக இருந்தாலும் எந்த மன சங்கடமும் இல்லாம சுபஹ் என்ன செய்யணும், நாங்க அந்த நேரத்துல தொழ வேண்டும் என்ற செய்தியை இந்த ஹதீஸிலிருந்து நாங்க பார்க்கிறோம். அப்ப சுபஹுடைய நேரம், இரண்டாவது சுபஹ நம்ம மிஸ் ஆயிட்டா தொழுற டைம், இது ஒரு விஷயம். அடுத்ததாக இந்த சுபஹ் தொழுகையோட சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒன்றுதான், இது ஒரு பிரபல்யமாக எல்லா இடத்திலும் செய்யப்படுற ஒரு விஷயம், வெள்ளிக்கிழமை நாள் சுபஹ் இருக்குது. இந்த வெள்ளிக்கிழமை நாள் சுபஹ்ல சூரா சஜிதாவும் சூரா தஹரும் ஓதப்படுகின்ற விஷயம். இதுல சில விஷயங்களை நாங்க தெரிஞ்சுக்கணும். வெள்ளிக்கிழமை நாளில் சுபஹ்ல என்ன செய்யறது, சூரா சஜிதா ஓதுறது, அடுத்ததாக என்னது சூரா அத்தஹர் ஓதுகின்ற வளமையை நாங்க பார்க்கிறோம். இது எந்த அளவுக்கு எங்கள் சமூகத்துல வளமையில இருக்குது என்று சொன்னா, இது யாருமே முழுசா ஓதுறது குறவு. சூரா சஜிதாவையோ சூரா தஹரையோ முழுசா ஓதுறது குறவு. ஹல்லத்தா இலல் அன்சாரி ஒரு பக்கம் 2 பக்கத்துக்கு ஓதுவாங்க, ஒரு பக்கத்துக்கு ஓதுவாங்க. மத்த சூரா சஜிதா ஆரம்பத்துல ஓதுறல, எங்கனைக்கு சஜிதா வருமோ அந்த இடத்துக்கு ஒரு 10 வரைக்கும் முன்னுக்கால இருந்து என்ன செய்யறது, ஒரு 5 வரைக்கும் முன்னுக்கால இருந்து ஓதுறது, ஓதிட்டு சுஜூத செய்யறது. இது சமூக வளமையில பாக்குறோம். அப்ப சூரா தஹர் ஓதுவதை விட சூரா சஜிதா ஓதுவதை விட சஜிதாக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை பார்க்கிறோம். சுஜூதுக்கு, ஒரு சுஜூதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை என்ன செய்யறோம் நாங்க பார்க்கிறோம். இது எப்படி இருக்குன்னா, ஜும்மா காலங்கள்ல முந்தி என்ன செய்வாங்க, சூரா பாத்தியா ஓதி முடிச்சிட்டு ஜும்மா டைம்ல சப்பி இஸ்மே அரவாச மனசுக்குள்ள ஓதுவாங்க. திடீர்னு ஒரு இடத்துல என்ன செய்யும், ஆரம்பிக்கும், அரவாசிலிருந்து ஆரம்பிக்கும், மத்த அரவாசி மனசால ஓதிப்பாரு. அது மாதிரி ஹல்லாத்தாக்கு அப்படியே மெதுவா ஓதிப்பாங்க. அப்பலா எந்தூன இல்ல இப்ளி கைவ குலிக்கத்து என்னது ஒரு செக்ஷன்ல இருந்து ஆரம்பிக்கும். அது மாதிரி சூரத்து தஹர்ல என்ன செய்யறேன்னா அரவாசிலிருந்து ஓதுறது, சூரா சஜிதால அரவாசிலிருந்து ஓதுறது, சஜிதா வசனம் தாண்டி வந்த உடனே முடிஞ்சாச்சு, அதுல முழுசா முடியறது. இப்படி ஒரு வளமை இருக்கிறத பாக்குறோம். இது கொள்கைவாதிகளுக்கு வெளியே மட்டுமல்ல, கொள்கைவாதிகளுக்கு உள்ள இவனது இந்த ஒரு வளமை இருக்கிறத நாங்க பாக்குறோம். ஒன்று. இரண்டாவது, சில இடங்கள்ல பாக்குறோம் எப்படின்னா, இந்த மாதிரி யாருக்காவது சூரா சஜிதா பாடம் இல்லை என்று சொன்னா, ஏதாவது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக அல்லது சுஜூது வசனம் வரக்கூடிய ஏதாவது ஒரு சூறாவை ஓதி சுஜூது செய்வாங்க. இது பாடம் இல்லைன்னா ஏதாவது ஒரு வேறொரு சூறாவை ஓதி சுஜூது செய்யற வளமே நாங்க பாக்குறோம். இதுவும் தௌஹீத் அவர்களுக்கு மத்தியில இருக்கிறத பாக்குறோம். பெரும்பாலும் இல்லாது விட்டாலும் சில இடங்கள் அந்த பழக்கத்துல இருக்கிறத நாங்க பாக்குறோம். இரண்டாவது. மூணாவது, யாராவது அப்படி ஓதவில்லை என்று சொன்னால், ஏதோ இதோ ஓதாம அன்றைக்கு பார்த்து அதை சூரத்துல் பக்ராவை அல்லது அல்காரியாவையும் அங்கே அலம் தர கைப்பையும் ஓதி முடிச்சிட்டாங்கன்னு சொன்னா அவரை கொஞ்சம் குறையா பாக்குறது. குறைச்சி முடிஞ்சு என்னது, பாடம் இல்லாட்டி பாடமாக்குறால முன்னுக்கு விடுறதானே, இவர் பேத்தத்துக்கு தொழுவிக்கணும், சுண்ண தொண்டை இது, இதை செய்யறது இல்லையா எப்படி என்று ஒரு விமர்சனம் வருவதை பார்க்கிறோம். சப்போஸ் ஒரு ஆள், நாலாவது ஒரு ஆள் ஓதி சுஜூது செய்யல, முழுசா ஓதிட்டாரு, சூரத் தஹரையும் சூரா சஜிதா முழுசா ஓதிட்டாரு, ஆனா சுஜூது செய்யல, சஜிதா திலாவா செய்யலன்னு வைங்களேன், இந்த முதலாவது ரக்காத்துல செய்யற சஜிதா செய்யலன்னு சொன்னா அது ஒரு பெரிய குழப்பம். பண்ணிட்டான், என்ன சஜிதா செய்யாம ரசூலான சுன்னா மறந்துட்டார் என்ற செய்தி. இது பொதுவாக எல்லாருக்கும் மத்தியில இருக்கிறத பாக்குறோம். அப்ப இப்படி ஒன்று இருந்தா இது சம்பந்தமாக கொஞ்சம் என்ன ஒரு என்ன ஹதீஸ்ல எவ்வளவு வந்திருக்கு, நாங்க எவ்வளவு செய்யணும்
என்பதை பற்றி கொஞ்சம் நாங்கள் பார்க்க வேண்டும். சஹீஹுல் புகாரியில பார்க்கிறோம் 891வது இலக்கத்துல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரஉ ஃபில் ஜும்அத்தி ஃபீ ஸலாத்தில் ஃபஜ்ரி அலிஃப் லாம் மீம் தன்ஸீலு ஸஜ்தா வ ஹல் அத்தா அலல் இன்சானி ஹைனும் மினத் தஹர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா தினமன்று சுபகிலே அலிஃப் லாம் தன்ஸீல் அந்த சூராவை சஜ்தா சூராவை ஓதுவார்கள். அடுத்தது ஹல் அத்தா அலல் இன்சானி ஹைனும் மினத் தஹரி என்ற சூராவை ஓதுவார்கள். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் நேரத்திலே ஓதுவார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்ப ஹதீஸ் என்ன இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினாங்க இடத்துக்கு ஆதாரம் இருக்கு. சஜிதாவுடைய இந்த சூரா அலிஃப் லாம் மீம் தன்ஸீல் சஜிதாவை ஓதினதாகவும் ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹரி என்ற சூராவை ஓதினதாகவும் சஹீஹுல் புகாரியில 891வது இலக்கத்துல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் பதியப்படுது. அப்ப இதை ஓதுறது சுன்னாதான். இதை ஓதுறது, இந்த ரெண்டு சூறாவையும் ஓதுறது சுன்னா என்றது இந்த செய்தியில் என்ன செய்யும் எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூராவை சஜிதாவுக்கு தான் ஓதினார்கள் என்பதோ, அப்படி ஓதி சுஜூது செய்தார்கள் என்பதற்கு எந்த ஆதாரம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவுக்காகத்தான் அந்த சூராவை ஓதினார்கள் என்பதோ, அதுல வார ஒரு சுஜூதுக்காக வேண்டித்தான் அந்த சூரத்தை ஓதினாங்கன்றதுக்கோ, அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்தார்கள் என்பதற்காகவோ ஒரு விதமான ஆதாரம் இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். அது எதற்கு ஓதி இருக்க முடியும் என்று சொன்னால், அந்த சூறாவை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முழுமையாகவே மனித படைப்பும் மறுமை நாளும், மனித படைப்பும் மறுமை நாளும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா பேசலாம். படைக்கப்பட்டது எப்படி, மறுமை நாள் அழிக்கப்படுறது எப்படி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாள் வரக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை நாள் என்று. மறுமை நாள் வெள்ளிக்கிழமை நாளில் தான் இடம்பெறும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அப்படி ஒரு செய்தி இருக்கிறதுனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூகிக்கிறேன்டா, ஒரு ஹதீஸிலிருந்து நாங்கள் யூகிப்பதென்றால் இந்த ஒரு காரணத்துக்காக வேண்டித்தான் மறுமை நாளை பற்றி கூடுதலாக வருவதனால் தான் இந்த சூரா சஜிதாவையும் இந்த ஹல் அத்தா அலல் இன்சானி என்ற சூறாவையும் என்ன செஞ்சிருக்கணும், ஓதிருக்கணுமே ஒழிய சஜிதாவுக்காக ஓதியதாகவோ சஜிதா செய்ததாகவோ எந்த விதமான சஹீஹான ஆதாரமும் கிடையாது. என்றாலும் இது யாருமே சஜிதா செய்யறவங்க கூட சஜிதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னு சொல்றது இல்ல. அதுல என்னது, அத சுஜூத பத்தி ஒரு சொல்லு வாரதுனால என்ன செய்யறது, எல்லாரும் சுஜூது செய்யறாங்க. என்றாலும் ஒரு பலகீனமான ஹதீஸாவது இருக்கணுமே, சமுதாயத்தில் ஒரு விதத்து வளர்றா அதுக்கு ஒரு பலகீனமான செய்தியா இருக்கும் என்று கொஞ்சம் தேடி பார்த்தால் முஅஜமுல் அவ்சத் இமாம் தபரானியுடைய ஒரு நூல், முஅஜமுல் அவ்சத் என்ற ஒரு நூல், இதுல பெரும்பாலும் பலகீனமான ஹதீஸ்கள் நிறைய வரும். ஏனைய கிரந்தங்கள்ல வராத செய்திகள் நிறைய அதுல வரும். ஏனைய கிரந்தங்கள்ல வராத நிறைய செய்திகள் வரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன்னா, மாவு பிணைகிற மாதிரி நம்ம சுஜூத்